சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தைப்பூசத்தன்று நம் முன்னோர்கள் குலதெய்வத்தை எவ்வாறு வழிபட்டார்கள் என உங்களுக்கு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல தைப்பூசம் எப்ப வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வருகின்றது. விஸ்வாவசு வருடத்தின் தை மாதம் 18ஆம் தேதி அன்று முழுவதுமே நமக்கு பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்றது. இந்த தைப்பூசம் அப்படின்னாலே நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது முருகப்பெருமானுக்கு தான் ரொம்பவே உகந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது கண்டிப்பா இல்ல. முதல்ல தைப்பூசம் ஆதி காலத்துல இது சிவனுக்கே உரிய நாளாக இருந்தது. சிவன் பார்வதியை வழிபடும் நாளாகவே இருந்தது. அதற்கு பிறகு முருகப்பெருமானின் வாழ்க்கை முறைக்கும் இந்த தைப்பூச நாட்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததால் அது முருகன் வழிபாட்டிற்கும் உரிய நாளாக மாறியது. இன்னுமே ஒரு சில குலதெய்வ கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா, தைப்பூசத்தன்று தான் அவங்களோட வருடாந்திர பூஜையே நடக்கும். அங்க உள்ள தெய்வத்தை பார்த்தீங்கன்னா, சிவலிங்க வடிவிலாக அல்லது சிவரூபத்தில் அங்க கண்டிப்பா குலதெய்வங்கள் அல்லது பரிவார தெய்வங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. உங்களுடைய குலதெய்வ கோவில்ல வருடாந்திர பூஜை எப்ப நடக்கின்றது அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப தைப்பூச நாள்ல இன்னுமே பல அதிசயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதுல தைப்பூச நாள்ல தான் பூமியில தண்ணீர் முதல்ல தோன்றி அதற்கு பிறகு உயிர்கள் உண்டாகத் தொடங்கியதாகவும், அதனால் ஆதியும் அந்தமும் இல்லாத அருள் வடிவான சிவபெருமானை இந்த நாளில் வழிபாட வேண்டும் அப்படின்னு முதல்ல தைப்பூச நாளே சிவனுக்கே உரிய நாளாக நம்ம முன்னோர்கள் வழிபட்டார்கள். அடுத்து சிவ சக்தியின் அம்சமாக திகழும் முருகப்பெருமானுடன் வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது. ஏன்னா பாத்தீங்கன்னா, பார்வதி தேவி அதாவது தன்னுடைய அன்னையிடம் இருந்து வேலை பெற்ற தினமும் இவருக்கு தைப்பூச நாள் தான். தைப்பூச நாள்ல தான் வள்ளி தெய்வானையுடன் முருகன் முதலில் காட்சி கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, தைப்பூச நன்னாளில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமான் தன் தங்கை சமயபுரத்தாளுக்கு சீர்வரிசை கொடுப்பார். இதையொட்டி சமயபுரத்தில் 10 நாட்கள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுகின்றது. அது மட்டும் இல்ல, சிவபெருமான் தில்லையில் தனியாக ஆடிய ஆனந்த தாண்டவத்தை கண்டு ரசித்த அம்மனுக்கு தானும் அதே போன்று ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் என்ற ஆசை பிறந்து அதன்படி அம்பாள் ஆனந்த தாண்டவம் ஆடிய திருநாள் தைப்பூசம் என புராணங்கள் சொல்லப்படுகின்றது. இந்த நாள்ல அம்பிகையை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பதும் ஒரு ஐதீகம். மேலும் இந்த நாள்ல தான் குரு பகவானின் அவதார தினம் தைப்பூசம் என்றும் குரு பகவானின் நட்சத்திர பூசம் என்றும் சொல்வார்கள். இதையொட்டி தைப்பூசத்தன்று குரு பகவானை வழிபாடு செய்யும் போது நம் வாழ்க்கையில் கல்வி, தொழில், திருமணம், பதவி, ஞானம் இவை அனைத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அருள் கடாட்சம் நமக்கு முழுமையாக பெற்று நம் வாழ்வின் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்றும் ஒரு சில புராணங்களில் சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்ல, வள்ளலார் இறைவனடி ஜோதியின் ஐக்கியமான தினமும் இந்த தைப்பூச நன்னாள் தான். இந்த நாள்ல வண்டலூர் வள்ளலார் ஞான பீடத்தில் அதிகாலை 7 திரைகள் விலக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படுகின்றது. சிதம்பரம் நடராஜர் உமாதேவியுடன் இணைந்து நடனம் ஆடி பக்தர்களுக்கு தைப்பூச தினத்தன்று தரிசனம் கொடுக்கிறார். இப்படி பல சிறப்புகள் இந்த தைப்பூசத்திற்கு இருக்கின்றது. இந்த தைப்பூச நன்னாளில் இந்த நாள்ல நம்ம முன்னோர்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டார்கள். அதுவும் சிவலிங்க வடிவில் இருக்கக்கூடிய குலதெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடக்கின்றது. இன்னுமே நிறைய குலதெய்வ கோவில்கள்ல இதை பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, மற்றவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்குவதற்கு முன்னாடியே தங்களுடைய வீட்டிலேயே குலதெய்வத்தை முதல்ல வணங்குனாங்க. இதுதான் சரியான முறையும் கூட. நம்ம எந்த தெய்வத்தை நீங்க வணங்கினாலும் சரி, முதல்ல குலதெய்வத்தை வணங்கிய பிறகு நீங்க அடுத்த தெய்வத்தை வணங்கும்போது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருளும் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள்ல நம்ம முன்னோர்கள் அதிகாலை எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு பலரும் உபவாசம் இருப்பார்கள். அதாவது பால், பழம் மட்டுமே எடுத்துக்கொண்டு மாலை நேரத்தில் தங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை வேண்டி குலதெய்வத்திற்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் படையலிட்டு அந்த தெய்வத்தை வணங்குவார்கள். இவ்வாறு செய்யும் போது தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கை வளம் பெறும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களின் ஐதீகம். அது மட்டும் இல்ல, முன்னோர்களுக்கு அது பல முறை நடந்திருக்கும் கூட. இப்ப நம்ம தைப்பூச நாள்ல நீங்க வீட்ல வழிபாடு செய்யணும், இல்ல வீட்ல சாதாரணமா விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா, காலையில நல்ல நேரம் 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் இருக்கின்றது. இந்த தைப்பூச நன்னாள்ல நம்ம
விளக்கு ஏத்துறதோ, சாமி கும்பிடுறதோ செய்யக்கூடாது. தவிர்க்க வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கின்றது. யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்கின்றது. இந்த 2 நேரங்களை தவிர்த்துவிட்டு, மீத இருக்க நேரங்கள்ல உங்க குலதெய்வத்தை, உங்க இஷ்ட தெய்வத்தை தாராளமா வழிபாடு செய்யலாம். வீட்ல விளக்கேத்தி வழிபாடு செய்யலாம். உங்க இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்கள் முன்னோர் முறையை பின்பற்றி அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்து, உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் நமது சேனல்ல தொடர்ந்து தைப்பூசத்த பற்றி தொடர்ந்து பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும். தைப்பூசத்திற்கு 7 நாட்கள் விரதம் இருப்பது எப்பயிலேருந்து இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளையிலிருந்து விரதம் இருக்கலாம். என்னங்க சொல்றீங்க? எல்லாம் நேத்து, இன்னையிலேருந்தே விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் வருது. திங்கட்கிழமையிலேருந்து இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம தைப்பூசம் கோவிலுக்கு செல்லக்கூடிய நாள். குலதெய்வத்துக்கு விரதம் இருக்கிறவங்க கூட இந்த 7 நாட்கள் அசைவத்தை தவிர்த்து உங்க வீட்ட சுத்தம் பண்ணி நீங்க விரதம் இருந்து உங்க குலதெய்வ கோவிலுக்கு செல்லலாம். ஒரு சிலருக்கு 7 நாட்களுமே எங்களால விரதம் இருக்க முடியாது. நாங்க என்ன செய்றது? தைப்பூசம் அன்று மட்டும் விரதம் இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். முதல்ல உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்து, உங்க இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று தாராளமாக அந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க. மாலை நேரத்தில் கட்டாயம் உங்க வீட்ல குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அந்த பௌர்ணமி பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விரிவான விளக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் குடுக்குறேன். அதற்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி, உங்களுடைய குலதெய்வ கோவில் எந்த நாள் விசேஷ நாள் அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.